வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார். நம்ம தினம் 10 கணிதம்ன்ற சீரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கூட்டு வட்டியில் எண் கண்டுபிடிக்கிற மாடல், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிற மாடல். ரொம்பவே சிம்பிள். இதில் இது வரைக்கும் கேட்ட எல்லா சம்மே சால்வ் பண்ணிடலாம். அசால்ட்டாக நொறுக்கி தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரே ஷார்ட்கட்டு. நம்ம சொல்கிற ஷார்ட்கட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா சம்முக்கே ஒத்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா படி ஒரு சம்மை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா எப்படி சார் ஃபார்முலா படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன். இதுக்கு மொத்தம் 3 வழியில் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா படியும் சால்வ் பண்ணலாம். இதுக்கு 2 விதமான ஷார்ட்கட் இருக்குது. அந்த 2 விதமான ஷார்ட்கட்டையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆனது ஆண்டிற்கு 10% வட்டி வீதம் கூட்டு வட்டி கணக்கிடும்போது, அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி சால்வ் பண்ணோம், கணக்கிடும்போது 1331 மாறும்னு கேட்டிருக்காங்க. அசல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 ரூபாய். அசலை விட நமக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? டோட்டல் அமௌண்ட்டாக இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நமக்கு எப்பயுமே பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6ங்கிறது 10. நமக்கு எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. n = என்ன, அதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நம்ம இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு டெனோட் பண்ணல. ஹாஃப் இயர்லியா குவார்ட்டர்லியா அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்களா, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்லியிருக்காங்களான்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிட சொல்லியிருப்பாங்க. காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்றதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். காம்பவுண்டட் ஆனுவலிக்கான டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதில் நமக்கு எல்லா டேட்டாவும் இருக்கும் எக்ஸப்ட் n. என்னை தவிர மீது எல்லா டேட்டாவும் இருக்கும். அமௌண்ட்டுங்கிறது எவ்வளோ? 1331. இங்கே பிரின்சிபல் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஈக்குவல் இன்சைட் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ நான் டேரெக்டாக டிவிஷனில் எடுத்துகிட்டு வந்துட்டு அசலோட வேல்யூ 1000 போட்டுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 1 + ஆரோட வேல்யூ 10% கொடுத்துருக்காங்க பை 100 ஹோல் பவர் n. பாருங்கள், இங்கே 1ல் எதுவுமே இல்லைன்னா, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 100 இருக்குது. 1 வந்து 100ஆக மாற்றிட்டா நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது தொகுதியை ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 1 வந்து நம்ம 100ஆக மாற்றணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே நம்பரால் மேலே மல்டிப்ளை பண்ணால் 100 + 10 110/100ன்னு கிடைக்குங்க. இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போது 1331/1000 ஈக்குவல் டு 110/100 ஹோல் பவர் என்னன்னு கிடைக்கும். 110ல் இருக்க ஒரு 0வை 100ல் இருக்க ஒரு 0வை அடிச்சிடுறேன். நமக்கு 1331ங்கிறது எதோட க்யூப் வேல்யூன்னு பாருங்கள். எதோட க்யூப் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 11 க்யூபோட வேல்யூ தான் நமக்கு 1331. அதே மாதிரி 1000ங்கிறது பார்த்தீங்கன்னா 10 க்யூபோட வேல்யூ. நான் ஹோல் க்யூப்னு எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? தனித்தனியாக க்யூப் போடுறதுக்கு பதிலாக ஹோல் க்யூப்னு எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 11/10 ஹோல் பவர் n. நமக்கு பேஸ் சேமாக இருக்கும்போது பவர்ஸை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. இவ்வளோ பெருசாலாம் நம்ம சால்வ் பண்ணிட்டு இல்லைங்க. ஓகேங்களா? இவ்வளோ பெருசாலாம் சால்வ் பண்ணிட்டு இல்லை. இந்த பேஸ் வந்து சேமாக இருக்கணுங்க. சேமாக இருக்கப்போ தான் பவரை நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். 1000ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? அசலில் வந்து 3 0 இருக்குது. ஓகேங்களா? 3. மொத்த தொகையில் எவ்வளோ 0 இருக்குது? 0வே இல்லை. ஸோ 0. 2 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடச்சிருங்க. 3 - 0 3 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 3 - 0 3ன்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இன்னொரு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா 1000ங்கிறது எதோட க்யூப் வேல்யூ ஆர் எதோட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும்? 1000ங்கிறது பார்த்தீங்கன்னா 10ஓட க்யூப் வேல்யூ. 1331ங்கிறது பார்த்தீங்கன்னா 11ஓட க்யூப் வேல்யூ. பவரில் என்ன நம்பர் இருக்குது? அதுதான் நமக்கு எண்ணாக இருக்குங்க. ஓகேங்களா? பவரில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் எண்ணாக இருக்கும். இந்த 3 மெத்தட்லையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜீரோஸ் கவுண்ட் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிளாக இருக்க போது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஆட்டை மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே கொஸ்டின் தான், நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. இங்கே 1331 கொடுத்துருக்காங்க, இங்கே 3993 கொடுத்துருக்காங்க. 1000த்தையும் 3993 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா சேம் எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணதான். பட் இதுக்கு ஜீரோஸ் கவுண்ட் வச்சே சால்வ் பண்ணிடலாம். அசலில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 3 0 இருக்குது. மொத்த தொகையில் எவ்வளோ 0 இருக்குது? 0வே இல்லை. ஸோ 0. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். இதுக்கு இருக்க போக போக அப்டேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் சேம் 3 இயர்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க.
இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. காயத்ரி என்பவர் ரூபாய் 12,005% ஆண்டு வட்டி வீதம் கூட்டு வட்டி தரும் வங்கியில் எண் ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். அவர் எண் ஆண்டுகள் முடிவில் 13,630 பெற்றார் எனில் எண்ணின் மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அசல்ங்கிறது 12,000. 12,000த்தில் எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. மைனஸ் மொத்த தொகையில் எவ்வளோ ஜீரோ இருக்குது? ஒரு ஜீரோ இருக்குது. எண்டில் இருக்க ஜீரோஸ் மட்டும்தான் கவுண்ட்டில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இடையில ஜீரோஸ் வந்துச்சுன்னா 10,630 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஜீரோவை கவுண்ட்டில் எடுத்துடக்கூடாது. எண்டில் இருக்க ஜீரோஸை மட்டும்தான் கவுண்ட்டுக்கு எடுத்துக்கணும். இப்போ 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் என்பதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணல. நம்ம இப்போ சால்வ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி கணக்கிடப்பட்டால் இப்படி தான் சால்வ் பண்ணோம். அரையாண்டுக்கு ஒரு முறைனா ஒன்றும் இல்லைங்க. பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சேம் அதே மாதிரி மெத்தடில் தான் என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு அசல் 25,000 ரூபாய் 4% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி வீதப்படி 27,040 மாறுச்சுன்னா அவர் எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அசலில் பார்த்தீங்கன்னா எண்டில் 3 ஜீரோ இருக்குது. டோட்டல் அமௌண்ட்டில் பாருங்கள் எண்டில் எத்தனை ஜீரோ இருக்குது? ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது. ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 இயர் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை செக் பண்ணிடுறீங்களா? இது நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட எல்லா சம்முக்குமே நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாடலுங்கிறது ஷார்ட்கட்டுங்கிறது அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் தான் நமக்கான கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 30,000ற்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியில். அப்போ கூட்டு வட்டி தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4,347 கொடுத்துருக்காங்க. மொத்த ஆண்டுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது என்ன? அசலையும் வட்டியையும் கூட்டுறதான் டோட்டல் அமௌண்ட்டு. அப்போ 30,000த்தையும் 4,347 கூட்டினா என்ன கிடைக்கும்? 34,347 கிடைக்கும். ஓகே சார், இங்கே 4 ஜீரோ இருக்கே சார் டோட்டல் அமௌண்ட்டில், என்ன சார் பண்ணலாம்? ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் அமௌண்ட்டுங்கிறத நமக்கு அசலில் 4 ஜீரோ இருக்குது, பிரின்சிபலில் ஜீரோவே இல்லை. ஓகேங்களா? அப்போ 2 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். நமக்கு எப்போதுமே வந்து 3 ஜீரோவை விட அதிகமாக போயிட்டா, 3 ஜீரோவுக்கு மேலே போயிட்டாலே நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வந்திருக்கோ, என்ன நம்பர் வந்திருக்கோ அதில் பாதியை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதில் பாதி. 3 ஜீரோவை தாண்டிட்டாலே 5 வந்திருந்தாலும் அதில் பாதி எடுத்துக்கோங்க, 6 வந்தாலும் அதில் பாதி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எப்போதுமே பாதி. நான் 3 ஜீரோவை தாண்டிட்டாலே எப்போதுமே பாதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2ஆல் பாதினாலும் ஆஃப் நாள் சேம் தானுங்களா? அப்போ 2ஆல் கட் பண்ணால் 1 2 2 2 2 4. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? 2 என்பதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷின்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க. ரூபாய் 1,600 ஆனது 5% கூட்டு வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் 1852.20 மாறும்னு சொல்லியிருக்காங்க. அசல் எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது. இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 0.20 இருக்குது. பார்த்தீங்களா? இந்த ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ எத்தனை டிஜிட் தான் இருக்குது? ஒரு டிஜிட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமலில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். ஜீரோஸ் எண்டில் ஜீரோஸ் இருந்தால் விட்டுருங்க. எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு டிஜிட் இருந்தால் 1 ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சு போயிடும். அப்போ 2 + 1 3ன்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணிடலாம். 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 இயர்ஸ் என்பதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கேட்டாங்க. இது ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? இதை வச்சுக்கலாம். வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4,400 ஆனது 4,851 எடுத்துக்கொள்ளும் காலம்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆனுவலுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஜீரோஸ் கவுண்ட்டு கண்டுபிடிக்கலாம். அசலில் 2 ஜீரோ இருக்குது. பிரின்சிபல் டோட்டல் அமௌண்ட்டில் ஜீரோவே இல்லை. ஸோ 2 - 0 2ன்றதான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கணும். எப்போது? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட சொல்லியிருந்தா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்களா? அரைனா நமக்கு எவ்வளோ? 1/2 தானே நமக்கு அரைனா. அந்த அரையால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. 1 2 2 1 2 2. அப்போ எவ்வளோ இயர்? 1 இயர் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு வந்தால் ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. காலாண்டுக்கு ஒரு முறை வந்தால் 1/4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. காலாண்டுக்கு ஒரு முறை குவார்ட்டர்னு வந்தால் 1/4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? காலாண்டுக்கு ஒரு முறை வச்சு இது வரைக்கும் கேட்டதில் கேட்டால் 1/4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் ஹிண்ட்டாக. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூபாய் 800 என்ற தொகையானது 10%
ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால், அதாவது காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி செமி ஆனுவலி 2 அப்படின்னாலும் சேம் தான். 2 ஆண்டுகளுக்கு வருஷத்தில் ரெண்டு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டானா என்ன, 6 மாதத்துக்கு ஒருக்கு தான் வட்டி கணக்கிட முடியும். ஸோ ஹாஃப் இயர்லி தான் கேட்டிருக்காங்க. கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 926.10 மாறும்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆனுவலிக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஜீரோஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அசலில் பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ இருக்குது, ப்ளஸ் 9.10 இருக்குது. இந்த ஜீரோ விட்டுருங்க, ஜீரோஸ் கவுண்ட்டுக்குள்ள. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் இருக்குது, ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நமக்கு 3 இயர்ஸுங்கிறது ஆன்சராக இருந்திருக்கணும். எப்போது, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டிருந்தா. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வருடத்திற்கு 2 முறை காம்பவுண்டட் செமி ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. செமினா ஒன்றும் இல்லை, பாதி, ஹாஃப் தான். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லியை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1 × 3 3ன்னு கிடைக்கும், பை 2. 3ல் எத்தனை 2 இருக்குது, ஒரே ஒரு 2 தான் இருக்குது. 3ல் 2 போச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும், மீதி 1 கிடைக்கும். நமக்கு கிடைச்ச மீதியையும் 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதாங்க. அப்போ 1/2 இயர் அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இவ்வளோ தாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டோம். ஸோ சிம்பிளாக அடுத்தடுத்த டைப் போயிட்டே இருக்கலாம், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின். இதை ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை 2420 ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சேம் இதே மாதிரி மாடலில் இன்னொரு கொஷின் ஹோம்ஒர்க் தரேன், ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கூட்டு வட்டியில் 1,25,000 ஆனது 1,48,877 ஆக 6% ஆண்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் அதற்காகும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காம்பவுண்டட்னு சொல்லிட்டாங்க. எங்கே சொல்லியிருக்காங்க, கூட்டு வட்டியில் காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்ட கொஷின். ஸோ இதுக்கு நம்மளோட ஷார்ட்கட் அப்ளை ஆகிருக்கு. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் எல்லாத்துக்குமே நம்மளோட ஷார்ட்கட் ஜீரோஸ் வச்சு அப்ளை ஆகிருக்கு. ஒரே ஒரு கொஷின் மட்டும் ஜீரோஸ் வச்சு வைக்காமல் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஜீரோஸே கவுண்ட் வச்சு கொடுக்கல. சார் இதை எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரூபாய் 125க்கு 2% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால், வருடத்திற்கு ஒரு முறைன்னு என்ன, ஆனுவலியாக தான் இருக்க முடியும். வருஷத்தில் ஒரே டைம் அப்படி தான் வட்டி கணக்கிட முடியும். அப்படி இருக்கப்போ 216 ஆனது எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 125ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ அல்லது கியூப் வேல்யூ, 5ஓட கியூப் வேல்யூ தான் நமக்கு 125. 216ங்கிறது அப்போ என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக கியூபாக தான் இருக்கணும். 216ங்கிறது எதோட கியூப் வேல்யூ, 6ஓட கியூப் வேல்யூ. அப்போது பவரில் என்ன நம்பர் இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போ 3 இயர்ஸ் அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா, ஜீரோஸ் வச்சு கொடுக்கலைன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக கியூபான்னு கண்டுபிடிச்சாலே போதும். இதே நமக்கு வருடத்திற்கு 2 முறை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுறது, வருடத்திற்கு 2 முறைன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு கிடைச்ச பவரில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஹாஃப் அப்படின்னு மாற்றிடுங்க. வருடத்திற்கு 2 முறைனா என்ன, காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. இப்போ ஹாஃப்னு மாற்றினா என்ன கிடைக்கும், 1/2 இயர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா, இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கேட்ட கொஷின் தான். இதுக்கு ஆன்சரே அவங்க கொடுக்கல. ஏன்னா அவங்க ஃபைனல் டிசிஷனுக்காக எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணுறப்ப ஆன்சர் இதுக்கு 3 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. அதாவது நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மடங்கு வச்சு நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கொஷினை வாசிச்சிடலாம். ஒரு தொகை 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்கு ஆகிறது. அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, இயர் வருடம் மடங்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 4 வருடத்தில் 2 மடங்காகும்னு சொல்லிட்டாங்க. மடங்குனா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இயர்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மடங்குனா மல்டிப்ளிகேஷன், இயர்னா அடிஷன். ஓகேங்களா, மடங்குனா அப்போ மல்டிப்ளை பண்ணோம். எந்த நம்பரை சார் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கொடுத்துருக்க நம்பரே மல்டிப்ளை பண்ணோம். அப்போ எத்தனை டைம் இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். இப்போ 2 × 2 நமக்கு 4ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, ஓகே சார். மல்டிப்ளை பண்ணிட்டீங்க மடங்குனால. இயரில் எதை சார் ஆட் பண்ணணும், என்ன நம்பர் இங்கே இருக்கோ அதே நம்பரை இங்கே எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணுமோ அத்தனை டைம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 நம்பரை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம 2 நம்பரை கூட்டிக்கலாம். 4 + 4 8. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் அப்போ 8 இயருங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா, நமக்கு இங்கே எத்தனை மடங்கு கேட்டிருக்காங்களோ அவ்வளோ டைம் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே எத்தனை இயர் வருதோ அத்தனை டைம்
ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இயர்னா அடிஷன், மடங்குனா மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. சேம் இதே மாடல் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும். அப்போ இயரும் கொடுத்துட்டாங்க, மடங்கும் கொடுத்துட்டாங்க. எத்தனை? 10 வருஷத்தில் 2 மடங்கு. இரட்டிப்பு அப்படின்னாலும் 2 மடங்குனாலும் சேம் தான். ஸோ 2ன்னு எடுத்துக்கலாம். தொடக்க அசலை போல் 8 மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் என்ன? அப்போ 2 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால் 8ன்னு கிடைக்கும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8. அப்போது எவ்வளோ டைம் இயரை நம்ம ஆட் பண்ணோம்? 3 டைம் ஆட் பண்ணோம். அப்போ 10 + 10 + 10 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 30. அப்போ 30ங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதே இது வந்து 16 மடங்காகிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் வருடம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? 16 மடங்காகிறதுக்கு எவ்வளோ இயர் ஆகுன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தொகையானது கூட்டு வட்டி விகிதத்தில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காயிருது. அப்போ நமக்கு இயரும் கொடுத்துட்டாங்க, மடங்கும் கொடுத்துட்டாங்க. இனிஷியலாக கொடுத்துருக்கிறத மட்டும் எழுதிடலாம். 15 வருஷத்தில் 2 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? எத்தனை ஆண்டுகளில் தொகையை போல் 8 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. அப்போது மடங்குனா மல்டிப்ளிகேஷனு, இயர்னா அடிஷனு. கரெக்டுங்களா? இப்போ 2 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 8ன்னு கிடைக்கும்? 3 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது தான் 8ன்னு கிடைக்கும். ஸோ இயரை வந்து அப்போ 3 டைம் கூட்டிடலாம். 15 + 15 + 15 15 15 30 30 + 15 45. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 45 வருடம்னு கிடைக்குங்க. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், கரெக்டான ஆன்சரு 45. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூட்டு வட்டி பெறும், அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி ஒரு தொகை 2 வருடத்தில் 3 மடங்காகிறது. அப்போ இனிஷியலாக கொடுத்துட்டாங்க, இயரு மடங்கு. ஓகேங்களா, இயரு மடங்கு. மடங்குனா பெருக்கணும், இயர்னா கூட்டணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 வருஷத்தில் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை வருடங்களில் 27 மடங்காகும்? 27னா நம்ம 3 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணும்போது 27 ஆகும்? 3 × 3 9, 9 × 3 27. அப்போ 3 டைம் பெருக்கும்போது 27ன்னு கிடைக்கிது. இயரை எவ்வளோ டைம் அப்போ கூட்டணும்? 3 டைம் கூட்டிடணும். 3 டைம் கூட்டினா என்ன கிடைக்கும்? 2 + 2 4, 4 + 2 6. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 6. நம்பரை மட்டும் மாற்றி போட்டுறாதீங்க. இயருக்கு கீழே இயர் எழுதணும், மடங்குக்கு கீழே மடங்கு எழுதணும். 2 வருடத்தின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இயர் வந்து 2. 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க, மடங்கு வந்து 3. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தாங்க இது வரைக்கும் கேட்டிருக்க மாடல்ஸு. இன்னும் ஒரு கொஸ்டின் பார்ப்போங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு தொகை கூட்டு வட்டி மூலம், அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க, 4 வருடங்களில் 3 மடங்காயிருது. அப்போ இயருங்கிறது 4, மடங்குன்றது 3. ஓகேங்களா, மடங்குன்றது 3. மடங்குனா மல்டிப்ளை பண்ணும், இயர்னா ஆட் பண்ணும். ஓகேங்களா, மடங்குனா மல்டிப்ளிகேஷன், இயர்னா அடிஷன். இதே வட்டி வீதம் மூலம் அந்த தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 27 மடங்காகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால் 27 கிடைக்கும்? 3 × 3 × 3 27. அப்போ 4 எத்தனை டைம் நம்ம கூட்டணும்? 3 டைம் நம்ம கூட்டினா வேலை முடிந்தது. அவ்வளோதான். 12 ஆண்டுகள் என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, முக்கியமாக நம்ம சொன்ன ஹார்ட்டை மட்டும் கமெண்ட்டில் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.